ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சூப்பரான செம டேஸ்டான குயிக்காக நம்ம சிக்கன் 65 எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை, கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1/4 கப் மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரை கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த சிக்கனை போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ லெக் பீஸை ஒன்றொன்னா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் லெக் ஃப்ரை தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.